நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பார்ந்த விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்டதும் கொடுப்பவனே என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் 2 திருத்தலங்களையும் அந்த திருத்தலங்களின் சிறப்பு அம்சங்களையும் காண இருக்கிறோம். அதில் முதலாவதாக வருவது இஸ்கான் ஆலயம் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ராதாகிருஷ்ணர் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு அப்படி என்ன சிறப்பு என்று நீங்கள் அறியலாம். பொதுவாகவே ராதாகிருஷ்ணர் என்று சொன்னாலே நமக்கு கேட்கும் பொழுதே ஒரு மயக்கம் வரும் இல்லையா? அந்த மயக்கம் எதனால்? கிருஷ்ணனை பற்றி நினைத்தாலே அவன் செய்த லீலைகள் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிழக்கு கடற்கரை சாலையிலே அக்கரை என்ற இடத்திற்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த இஸ்கான் என்று சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ணர் ஆலயம் நம் சிந்தையையும் நம்முடைய செவிகளையும் நம்முடைய கண்ணையும் குளிர்விப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த திருத்தலத்தின் கட்டுமான பணிகள் 2002ஆம் ஆண்டு தொடங்க பெற்றது. இந்த திருத்தலத்தை பற்றி நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் வியப்படைந்து போவீர்கள். காரணம், 1.5 ஏக்கர் பரப்பளவிலே இந்த திருத்தலம் அமைக்க பெற்றிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த திருத்தலத்திலே இறைவன் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறை என்பது முதல் தளத்திலே அமைக்க பெற்றுள்ளது. 7000 சதுர அடி கொண்ட அந்த பரப்பளவிலே இறைவனுடைய அறை முதல் தளத்திலே அமைந்திருக்கிறது. இந்த இஸ்கான் திருத்தலத்திலே சமீபத்தில், அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடத்த பெற்றது. ஹரே கிருஷ்ணா 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 காலை 9 மணி முதல் தொடங்கி மதியம் 2 மணி வரை இங்கே ராதாகிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் ஆராதனையும் மகா ஆரத்தியும் காட்டப்பெற்றன. அந்த நிகழ்வுகளை இப்பொழுது காண்போமா? இந்த திருத்தலம் எப்படிப்பட்ட சிறப்புடையது? 3 பூஜை அறைகளை உடையது இந்த திருத்தலம். 3 பூஜை அறைகள் எதற்காக என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த பூஜை அறைகள் நல்ல அருமையான மரத்தை கொண்டு கட்டப்பெற்றவை. இந்த பூஜை அறைகளில் பகவான் கிருஷ்ணரும் ராதாராணியும் சைத்தன்ய பிரபு, மகாதேவர், அதே போல பலதேவர், சுபத்ரா என்று அனைவருக்கும், இவர்களோடு கூட நித்யானந்த பிரபு, இவர்களுக்கெல்லாம் தனித்தனி விக்கிரகங்கள் இந்த திருத்தலத்திலே அமைக்க பெற்றிருக்கின்றன. இந்த திருத்தலம் மிகவும் சிறப்புடையது. காரணம் என்ன தெரியுமா? இதனுடைய நுழைவாயில் பிரபஞ்சத்தை நமக்கு நினைவூட்டும். பிரபஞ்சம் என்று சொன்னால் இந்த உலகம், உருண்டையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை இந்த கோவிலினுடைய நுழைவாயில் நமக்கு நினைவுபடுத்துகின்றது.
அதோடு இல்லாமல் இந்த நுழைவாயில் என்பது மிகவும் அழகாக பளிங்கினால் ஆன ஒரு தளத்தை கொண்டதாக இருக்கிறது. இந்த நுழைவாயிலே ஜெயின் அல்லது புத்த மரபுப்படி பிரபஞ்ச கோட்பாடுகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. அவைதான் இந்த திருக்கோவிலுக்கு மிகவும் சிறப்பை சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமாகும். அன்பான நேயர்களே, இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் இந்த திருக்கோவிலிலே காணலாம். என்ன விஷயம் தெரியுமா? உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு தாய் பசு தன்னுடைய கன்றுக்கு பாலூட்டுவதை போன்ற ஒரு சிறப்பான உருவச்சிலை இந்த திருத்தலத்திலே காணப்படுகிறது. இந்த ஸ்ரீகிருஷ்ணன் இவனுக்காக அமைக்கப்பெற்ற இந்த இஸ்கான் சென்னை ஆலயம் என்பது இந்த இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருஷ்ணர் ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த இஸ்கான் திருத்தலத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணி முதல் தொடங்கி மதியம் 2 மணி வரை பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. என்ன நேயர்களே, உங்களுடன் நானும் சேர்ந்து இந்த இஸ்கான் சென்னை ஆலயத்திற்கு சென்று பகவான் கிருஷ்ணரை வழிபட காத்திருக்கிறேன். போவோமா? கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நேயர்களே, இந்த திருத்தலத்திலே ஜன்மாஷ்டமி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன் பிறந்த தினத்தை இங்கே மக்கள் கூடி பாடி மகிழ்ந்து கழிக்கிறார்கள். இறைவனை பற்றிய நாமாவளியை நாம் மட்டும் தனித்து பாடாமல் நகரத்திலே உள்ள அனைத்து வீதிகளிலும் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுவதுதான் இந்த நகர சங்கீர்த்தனம். தாமோதர ஆரத்தி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கந்தபுராணத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? கந்தபுராணம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதன் மண்ணிலே பிறந்த பிறகு கார்த்திகை மாதத்திலே அந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு விளக்கு ஏற்றி ஆராதனை செய்து மகிழ்கிறானோ அவனுக்கு புகழும் நல்ல பாக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதை செய்பவர்களெல்லாம் இந்த பரமாத்மாவாகிய கிருஷ்ணபிரானின் அருளை பெறுவார்கள் என்பதுதான் தாமோதர ஆரத்தி. இவை தவிரவும் இந்த இஸ்கான் சென்னை ஆலயத்திலே கோடை காலத்திலே பள்ளி சிறார்களுக்காகவும் கல்லூரி மாணவர்களுக்காகவும் கைவினை மற்றும் அவர்களுக்கு பஜனை, நாம சங்கீர்த்தனம் அனைத்தும் சொல்லித்தரப்படுகின்றன. என்ன நேயர்களே, இந்த திருத்தலத்தை பற்றி அறிந்தோம். அடுத்த திருத்தலத்தை பற்றி ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேயர்களே, இப்போது நாம் காண இருக்கும் திருத்தலம் மயிலை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானம் 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையுடையது. அதாவது 7ஆம் நூற்றாண்டிலே மயிலையும் திருவல்லிக்கேணியும் ஒரே வட்டாட்சியில் அமைந்திருந்தன. அந்த நேரத்திலே அந்த மயிலாப்பூருக்கும் நம்முடைய திருவல்லிக்கேணிக்கும் இடைப்பட்ட இடத்திலே மாதவன், கேசவன், கோவிந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் நம்முடைய திருவல்லிக்கேணியிலே இருக்கக்கூடிய பார்த்தசாரதிக்கும் ஏராளமான கோவில்கள் அமைக்க பெற்றிருந்தன. அவற்றுள் ஒன்றுதான் இந்த மயிலை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தேவஸ்தானம். இந்த தேவஸ்தானத்திற்கு மிகவும் சிறப்பு அம்சங்கள் பல இருக்கின்றன. என்ன என்று கேட்டால், ஸ்ரீனிவாச பெருமாள் அலர்மேல் மங்கை தாயாருடன் அழகாக காட்சி தருகிறார். இந்த ஸ்ரீனிவாசன் என்ற பெயரிலே ஸ்ரீ என்ற பதம் மகாலட்சுமியை குறிக்கும். மகாலட்சுமியை பெருமாள் தன்னுடைய மார்பிலே தாங்கியதால் இங்கே திருமாலுக்கே ஸ்ரீனிவாசன் என்ற பெயர் வந்தது என்று சொல்லுவார்கள்.
அலர்மேல் மங்கை தாயாரை பற்றி அழகாக நம்மாழ்வார் எழுதுகின்றார். அகலகில்லேன் இறையென்று என்று சொல்லுகின்ற பொழுது அலர்மேல் மங்கை வைத்து கிடந்த மணிமார்பா என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே பெருமாளை தரிசித்தோம் என்று சொன்னால் அங்கே அலர்மேல் மங்கை தாயாரையும் சேர்த்து வழிபடுகிறோம் என்பதுதான் பொருள். இந்த மயிலையிலே மாமணியாக இருந்த ஒரு அம்சம்தான் வேதாந்த தேசிகர். அப்படி அவதரித்தவர்தான் அவர். இவர் எங்கு அவதரித்தார்? காஞ்சிபுரம் மாவட்டத்திலே தூப்புல் என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திலே அவதரித்தவர் ஸ்ரீ வேதாந்த தேசிகர். பெருமாளை பற்றியும் தாயாரை பற்றியும் வடமொழியிலே பல ஸ்லோகங்களை எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய ஸ்லோகங்களிலிருந்து நாம் சொல்ல வேண்டுமென்றால், தாயாரை மங்கள பொருள்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையோடும் தொடர்பு செய்து எழுதியிருக்கிறார். விஷ்ணு பிரிய என்று சொல்லுகிறோம், பத்ம பிரிய என்று சொல்லுகிறோம், பத்மதலாய தாட்சி என்று சொல்லுகிறோம். இவை அனைத்துமே தாயாரை குறித்த சொற்றொடர்கள்தான். அந்த தாயார் எப்படிப்பட்ட கருணையுடையவர்? இந்த திருத்தலத்திலே பல சன்னதிகள் இருக்கின்றன. என்ன சன்னதி? ராமர் சன்னதி இருக்கிறது. ராமன், சீதை, இலக்குவன், அனுமனோடு சேர்ந்த ஒரு திருக்காட்சி, அந்த திருக்காட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சன்னதி. அதே போல சொல்லின் செல்வன் அனுமனை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யார்க்கும் அரிது என்பார் வள்ளுவர். அப்படிப்பட்ட சொல்லின் செல்வனாகிய அனுமனே இங்கு ஒரு புதிய கோணத்திலே காட்சி தருகிறார். என்ன காட்சி அது? இந்த இடத்திலே அனுமன் தன்னுடைய கையை வாய்க்கு கொண்டு போய் மூடியிருப்பது போல ஒரு காட்சி. சொல்லின் செல்வனாகிய அனுமனே வாயை மூடுவது போன்ற ஒரு பாவனை எதற்கு என்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் நம்முடைய ஐம்புலன்களை அடக்க வேண்டும். ஐம்புலன்களுக்கு மூலாதாரமாக இருப்பது வாய்தான். நாக்கால் கெட்டுப்போவும் என்று சொல்லுவார்கள். நுணலும் தன் வாயால் கெடும் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட நிலையில் மனிதர்கள் பேசக்கூடாதவற்றை பேசி வம்பு வழக்குகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அனுமனே இங்கு வாய்பொத்தி காட்சி தருகிறார். இதை தாண்டி சற்று வந்தீர்கள் என்றால் மிகவும் அழகாக ஒரு ஆண்டாள் சன்னதி. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்து அந்த பரந்தாமனையே தன்னுடைய மணாளனாக வரித்து திருப்பாவை 30ஐயும் நாச்சியார் திருமொழி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களையும் 143ஐயும் எழுதிய ஆண்டாள் இந்த தனிச்சன்னதியிலே காட்சி தருகிறார். ஆண்டாள் பாடிய பாடல்களிலே தனி மனித வழிபாடும் இருக்கிறது, சமுதாயத்திற்கென்று வழிபாடும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒப்புயர்வற்ற 12 ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண் ஆழ்வார், அதுவும் அவர் கூறிய அந்த 30 பாடல்களையும் மார்கழி மாதத்திலே நாம் ஒவ்வொருவரும் தவறாமல் சொல்லி வருகிறோம். அவருக்கு ஒரு சன்னதி இருக்கிறது. நம்முடைய ஹயக்ரீவர் சன்னதி எதை காட்டுகிறது? ஹயக்ரீவர் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அவர் படிப்பு தொடர்பான ஒரு கடவுள். இங்கே படிப்பு எதற்கு என்று கேட்டால், ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே என்று சொல்லக்கூடிய அளவில் வேதாந்த தேசிகரையே வயப்படுத்திய ஒரு உற்சவ மூர்த்தி யார் என்று கேட்டார், இங்கே லக்ஷ்மி ஹயக்ரீவர் தான். இந்த ஹயக்ரீவரை நாம் வழிபட்டோம் என்று சொன்னால் கல்வி வரும், தனம் வரும், செல்வம் வரும், எல்லாம் சேர்ந்து வரும். அடிப்படை காரணம், ஒரு மனிதனுக்கு கல்வி இருந்துவிட்டால் பிற செல்வங்கள் எல்லாம் தானாக வந்து சேரும் என்பதுதான். நேயர்களே, இதை தாண்டி நீங்கள் சுற்றி வருகின்ற பொழுது 12 ஆழ்வார்களின் சன்னதிகளை பார்ப்பீர்கள். 12 ஆழ்வார்கள் சன்னதியோடு கூட நாம் விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயரிய கோட்பாட்டை இந்து மதத்திற்கு அளித்த ராமானுஜரை இங்கே சன்னதியாக பார்க்கிறோம். அவருக்கு பாஷ்யகாரர் என்ற பெயர் இந்த தேவஸ்தானத்திலே இருக்கிறது. மயிலையிலே இருக்கிற ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தேவஸ்தானத்தில் ராமானுஜர் பாஷ்யகாரர் என்று எதற்காக சொல்லப்படுகிறார்? அவர் எதற்கு பாஷ்யம் எழுதினார்? கலைமகளாகிய சரஸ்வதியின் கடாட்சத்தினால் காஷ்மீரத்திற்கு சென்று கூரத்தாழ்வானின் உதவியோடு சேர்ந்து பிரம்மசூத்திரத்திற்கு இவர் விளக்கம் எழுதியிருக்கிறார், பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அதனால்தான் இவருக்கு இந்த தேவஸ்தானத்திலே பாஷ்யகாரர் என்ற ஒரு பெயர் நிலவுகிறது. நம்முடைய வேதாந்த தேசிகர் இந்த திருத்தலத்திற்காக எத்தனை பாடல்களை எழுதியிருக்கிறார், வடமொழி ஸ்லோகங்களை சொல்லியிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட நூல்களிலே நம்முடைய இறைவனும் இறைவியும், அதாவது திருமாலும் தாயாரும்
எப்பேற்பட்ட சிறப்புகளை பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தேவஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் அலர்மேல் மங்கை தாயாருடன் எப்படி காட்சி தருகிறார் தெரியுமா? வலது கையை இப்படி கீழ்நோக்கி வைத்திருக்கிறார், இடது கையை இப்படி அணைத்தது போல் வைத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? வலது கை என்பது வரதஹஸ்தம் என்று சொல்லுவார்கள். இப்படி கீழே காட்டுவதால் இறைவன் என்ன சொல்ல வருகிறான்? என்னை தேடி வருகின்ற பக்த கோடிகளே, நீங்கள் என்னுடைய பாதார விந்தங்களிலே சரணாகதி அடையுங்கள் என்று காட்டுவது போல இந்த வரதஹஸ்தம் நமக்கு காட்டுகிறது. இடது கை என்பது கடிகஹஸ்தம் என்று சொல்லுவார்கள். அப்படி நம்மை பணிய வருகின்றான் அல்லவா பக்தன், அந்த பணிய வருகின்ற பக்தனை நீயே சரணாகதி பெருமாளே, உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்று சொல்லி வருகிற பக்தனை அணைத்துக் கொள்வதற்காக இந்த இடதுகை காத்திருக்கிறது. அதனால்தான் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் உருவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வலதுகை கீழ்நோக்கியும் இடதுகை அணைத்தது போலவும் இருக்கும். இடதுகை அணைத்தது போல இருக்கிறது. இந்த தன்மை எப்படி வந்தது என்று கேட்டால், இடது பாகத்திலே பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் அலர்மேல் மங்கை தாயாரை வைத்திருக்கிறார். தாய்க்கு என்ன குணம்? எத்தனை தவறுகள் பிள்ளைகள் செய்தாலும் கூட அவர்களை ஓடி வந்து அரவணைத்து தவறுகளை மன்னித்து மேலும் அவர்கள் வாழ்வதற்கு வழி செய்பவள்தான் ஒரு தாய். அதனால்தான் வள்ளலார் சொல்லுவார், மூளும் பெருங்குற்றம் முன்னி மேன்மேற் செய்யினும் நாளும் பொறுத்து அருளும் நற்றாய்கான். தந்தைக்கு கூட அந்த குணம் வராது. இங்கே ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், தவறு செய்கின்ற பக்தனை கூட அவன் தவறை தண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் தன் பாதார விந்தங்களிலே சரணாகதி அடைய வைத்து அவனை ஆற தழுவிக் கொள்வதற்காக இடதுகையை வைத்திருக்கிறார் அல்லவா. இந்த தன்மை மார்பிலே இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயாரின் கருணையினால் வந்தது என்பதுதான் இதனுடைய ஐதீகம். மீண்டும் ஒரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.